தமிழ்நாட்டை எவனோ ரைமிங்கா போடுங்கன்னு இருக்கான். விடியட்டும் முடியட்டும் விடியட்டும் முடியட்டும் வந்தாப்ல. இப்ப 5 வருஷம் கழிச்சு அதே இதை நம்ம பாட வேண்டி இருக்கு. முடியட்டும் விடியட்டும் முடியட்டும் விடியட்டும் நம்ம சொல்லிட்டு போயிட்டு இருக்கோம். இப்ப அந்த பாட்டை நம்ம தான் பாடுறோம். ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாரு. எவனாவது நல்ல ஆண்மகன் ஒரு தடவை இப்ப பாடுறா, போடுறா அந்த பாட்டை போடு பாப்போம். வீட்டு வாசல குப்பை வண்டிக்காரன் வருவான். குப்பை அல்ல வாரம் குப்பை, உங்க குப்பை நல்ல குப்பைன்னு பாடிட்டு வருவாங்க. இல்லாது அதை பதிவு பண்ணி போட்டான். அதே மாதிரி தெரு தெருவா ஸ்டாலின் தான் வராரு, விடியல பாராரு, இதுதான் மக்களோட முடிவு. அது வார்த்தை சரியானது, அதுதான் மக்களோட முடிவு. முடிஞ்சிருச்சு. இதுல 2.0 வேற இருக்கு தம்பி. தம்பி 2.0 வேற இருக்கு. நீ 0 ஆகிறதுக்கு முன்னாடி எந்திரிச்சுக்கடா. டே நல்லா இருப்படா, உன்னை கும்பிடுறேன்டா. இல்லைன்னா ரொம்ப நாள் கத்த முடியாதா. ரொம்ப கஷ்டம்டா, ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். நீங்க செஞ்ச தவறு தான்டா உங்க பிள்ளைகள் இப்படி கத்திட்டு கிடக்குறான். ஒன்னு தெரியுமாடா, சேகுவரா இருக்கான்ல, கீப விடுதலை புரட்சியாளன் சேகுவரா. அவன் எங்க பேரு நல்லா கவனிச்சுக்க, நண்பர்களோட உட்கார்ந்து படிக்கிறப்ப அரசியல் பேசிட்டு இருந்திருக்காரு. அரசியல் பேசும்போது அவங்க அப்பா அவன் செல்வந்தன்ல, இந்த மாதிரி நண்பர்களோட சேர்ந்து அரசியல் பேசுறதெல்லாம் விட்டு படிக்கிற வேலையை பாருன்னு சேகுவரா அவங்க அப்பனை பார்த்து ஒரு புன்முறுவலை செஞ்சுட்டு, அப்பா நீங்க உங்கள் நண்பர்களோட இது மாதிரி சேர்ந்து அரசியல் பேசியிருந்தா நான் இதை பேச வேண்டிய தேவை வந்திருக்காதுப்பா, நான் படிக்க போயிருப்பேன். படிச்ச நீங்கெல்லாம் நமக்கான சரியான தலைவரை தேர்வு செஞ்சிருந்தீங்கன்னா உங்க பிள்ளைகள், உங்களுக்கு பின்னாடி வந்த பிள்ளைகள், நாங்க முச்சந்திலிருந்து கத்திருக்க வேண்டிய தேவை வந்திருக்காது. எந்த நிலைமையில எங்களை நிறுத்திட்டிய, இன்னும் நிறுத்திவிய எங்களை. என்ன விட்டா போயிருவிய? 1000 தான் இருந்தாலும் நம்ம சாதியை விட்டு கொடுக்க முடியாதுல்ல. 1000 தான் இருந்தாலும் நம்ம மதத்தை விட்டு கொடுக்க முடியாதுல்ல. உன்னையே ஒரு காலத்திலையும் சரி செய்ய முடியாதுன்னா என்ன பண்ண முடியும் சொல்லு? படித்த பிள்ளைகள் துடித்து எழ வேண்டாமா? இந்த தீய ஆட்சி முறையை, அரசியலை ஒழித்து ஒரு தூய ஆட்சி முறை மலர வேண்டும் என்கிற துடிப்பும் தவிப்பும் ஒவ்வொருத்தனுடைய லட்சிய துடிப்பா இருக்க வேணாமா? நேரம் மாத்திருக்க முடியாதா? இப்பவும் ஒன்னும் கெட்டு போகல. வரலாறு அரிய பெரிய வாய்ப்பை நமக்கு கையளிச்சிருக்கு. இப்பவும் இன்னும் 4 மாசம் தான் இருக்கு. 4 மாதங்கள். நீ முடிவெடுத்தால் மாற்ற முடியும். நீ மாற்று. மாற்றம் என்பது சொல்லல்ல, செயல். நான் மாறுறேன், நீ மாறு, நாம் மாறிடுவோம், நாடு மாறிடும். இவ்வளவுதான். காந்தி என்ன நமக்கு கற்பிக்கிறார்? இந்த உலகத்தை எப்படிப்பட்ட மாறுதலுக்கு கொண்டு வர நினைக்கிறாயோ அந்த மாறுதலை நீ உன்னிலிருந்து தொடங்கு. உனக்குள் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியாத உன்னால் சமூக மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது. நீ எப்படி இருக்குன்னு நினைக்கிற அப்படி இரு. சரியில்லைன்னு சொல்லாத. எது சரியா இருக்கும் பாரு, அதை செய்ய நீ வா. அவர் சரியில்லை, இவர் சரியில்லை, நீ சரியா இருக்கல, வா. இதேதான் நான் என் தலைவனிடத்தில் பேசினேன். சிறு பிள்ளை போல பேசினேன், ஆர்வக்கோளாறில் பேசினேன். அவர் சரியில்லை, இவர் சரியில்லை, இப்படி குறை சொல்லிக் கொண்டே இருந்தேன். கடைசியாக ஒரு பதிலை தந்தான் என் தலைவன். எல்லோரும் சரியாக இருந்திருந்தால் நாம் எதற்கு போராட வேண்டிய தேவை வரப்போகிறது தம்பி என்றார். கதை முடிஞ்சிட்டு. இப்ப அதுதான் இப்ப பிரச்சனை இருக்கு. 1 இல்ல 2 இல்ல. சிப்காடு தொழிற்சாலைக்கு நிலத்தை பறிக்கிறான். பிரச்சனை இந்த ஊர்ல மட்டுமா? அந்த ஊர்ல எடுக்கிறான், எல்லா ஊர்ல எடுக்கிறான், மேல்மாவில் எடுக்கிறான், எல்லா ஊர்ல எடுக்கா. 2000 3000 ஏக்கர் எடுத்து கையகப்படுத்திருக்கான். அப்ப நீ என்ன பண்ணுவ? நிலத்தை இழந்து சொந்த நாட்டில் அகதியாவாய், நிலமற்ற கூலியாவாய்.
எங்க போவ? உன்னை அடிச்சு வரணும் எங்க போவ? எந்த முதலாளி உனக்கு வேலை தருவான்? சிப்காட் தொழிற்சாலையில வேலை பார்க்கிற தமிழ் பிள்ளைகளின் எண்ணிக்கை எத்தனை? பல நூறு சிப்காட் தொழிற்சாலைகள் இருக்குது. அதனால் தமிழ்நாடும் தமிழ்நாட்டு மக்களின் வாழ்க்கை தரமும் வளர்ந்தது, உயர்ந்தது ஒரு அங்குலம். சொல்ல பாப்போம், எங்க இருக்கிறது? நீ நம்புறியடா, இவர்களை போய் நம்புறியே. தமிழ்நாடு அரசு, திமுக, கம்யூனிஸ்ட் கட்சி எல்லாம் சேர்ந்து ஒரு போராட்டம் அறிவித்தது. என்னுடன் பிறந்தானே, கீவாவை காப்பாற்றுவோம். சிரிக்காத, கீவாவை காப்பாற்றுவோம். தமிழ்நாட்டை விற்போம், கீவாவை காப்போம். எப்படிப்பட்ட தலைவர்களடா அவர்கள்? கீவாவுக்கு என்னடா பிரச்சனை? அங்க ஆக சிறந்த தலைவர்கள் இந்த ஆள்றாண்டா. அவன்கிட்ட கல்வி தனியா இருக்குல்ல, மருத்துவம் தனியா இருக்குல்ல, போக்குவரத்து தனியா இருக்குல்ல, எல்லாம் தன்னகத்தை வைத்திருக்கிறான். ஒரு சின்ன நாடு, ஒரே ஒரு வளம், வெறும் கரும்பு. உலகத்தின் சர்க்கரை கிண்ணம் என்றால் கீவான் வந்துடும். கரும்பை மட்டும் வைத்துக் கொண்டு வளமாக அவனால் வாழ முடியுது என்றால், கரும்பு போல எத்தனை வளம், இரும்பு, நிலக்கரி, அது இது, கடல், காடு எல்லாம் வைத்துக் கொண்டு. ஏண்டா 1000 ரூபாய்க்கு எங்க ஆத்தா கையேந்திரா? 60 வருஷம் ஆண்டுட்டாங்களடா ரெண்டு பேரும். என் மகள், என் மகன் காலை உணவில்லாமல் பள்ளிக்கூடத்துக்கு படிக்க போறான்டா. அவன் போடுற உப்புமாவை தின்னுட்டு தான் படிக்க முடியும் என்கிற சோத்துக்கு செத்த கூட்டமாக நம்மளை மாத்திட்டானடா. சோத்துக்கு செத்த கூட்டம்.